ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முன்பு ஒரு செய்தி உங்களுக்கு தேவ தயவினால் கொடுத்தேன். சோதனையின் வாழ்க்கை, பலவித சோதனை வரலாம். ஆனால் அந்த சோதனையை மேற்கொள்ள என்ன செய்யணும், எதில் சோதனை வரும், எப்படியெல்லாம் வரும், இந்த சோதனை நேரத்தில் எப்படி தோற்று போனார்கள், என்ன செய்யணும் என்கிற ஒரு விஷயம் இதற்கு முன்பு ஒரு செய்தி சுருக்கமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இரண்டாவது இன்னொரு வார்த்தையை கூட உங்களுக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். சோதனையை மேற்கொள்ள பொறுமை சோதிக்கப்படும். பொறுமை சொல்லவே வேணும். சிலர் சொல்லுவார்கள், என் பொறுமையை ரொம்ப சோதிக்காதீங்க. அப்போ ஒரு சாந்தமான ஒரு மனுஷன், பொறுமையாக இருக்கிற ஒரு மனுஷன், யாரை பற்றியும் பேசலை, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்காரு, யாருடைய வழிக்கும் போகலை, தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு, யாருக்கும் இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுன்னு பொறுமையோடு போகிற ஒரு தேவ மனுஷன் இங்கே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, என் பொறுமையை சோதிக்காதீங்க, அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். அப்போ எந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுத்தா, எந்த அளவுக்கு மோசமான நிலையில் அவங்களுக்கு அந்த வருத்தத்தை உருவாக்கினால் சொல்லுவாங்க, இதை உலகத்தில் பார்க்கிறோம். அப்போ பொறுமையில் சோதனை கண்டிப்பாக வரும். பிரசங்கியின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். பெருமை ரொம்ப ஈஸியாக வந்துடும் எல்லாருக்கும், சொல்லவே வேணாம். ஆனால் வேதம் சொல்லுது, பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுத்தார் தான் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் காட்டுக்கு தான் போகணும், வாழ்க்கையில் மேலே வர முடியாது. பொறுமை மிகவும் அவசியம். பொறுமை சோதிக்கப்படும். பொறுமை, இந்த பொறுமையில் விழுந்து போன, அவசரப்பட்ட, கோபமடைந்த, பொறுமையை இழந்த ஒரு மனுஷனை குறித்து பைபிளில் படிக்கிறோம். சவுல், பழைய ஏற்பாட்டில் சவுல். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் 9 to 14 வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்கள். இந்த சவுலுடைய விஷயங்களை குறித்து பார்க்க முடியும். 13ஆம் அதிகாரத்தில் என்ன அங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தா, ஒரு சோதனை வருது அவருக்கு. சவுல்கிட்ட சாமுவேல், அவர் ஒரு ஊழியர், அவர் ஒரு தீர்க்கதரிசி, சொன்னார், நான் சீக்கிரம் வருவேன், நான் வருகிற வரைக்கும் நீங்கள் எனக்காக காத்துருங்க, பொறுமையோட காத்துருங்க. சாமுவேல் கொஞ்சம் தாமதமாக வந்தார். எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கு, பயங்கர எதிர்ப்பு, பெலிஸ்தியர் விரோதமாக எழும்பி இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல குறித்த காலத்தில் சாமுவேல் வரல. 7 நாள் அவ்வளவுதான் காத்திருந்தார். அதன் பிறகு ஜனங்களாம் செதறி போயிட்டாங்க. அந்த சூழ்நிலையை பார்த்த உடனே சவுல் என்ன செய்தார், ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை இந்த ராஜா செய்ய ஆரம்பித்தார். யார் என்ன செய்யணுமோ அதை அவங்க தான் செய்யணும். ஏன்னா தேவனுடைய காரியம் அவர் பார்த்து கொள்ளுவார். இங்கே ஒரு அதிகாரத்தில் இருந்த அழைக்கப்பட்ட சவுல், அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல், மனிதர்கள் விரும்பினதினால் சிறப்பான ஒரு ஸ்தானத்திலே அமர வைக்கப்பட்டதான ஒரு சவுல், இந்த நாளில் என்ன நடந்தது பாருங்க. அவன் துணிச்சலா அவன் செய்ததனால அவன் அந்த மேன்மையை இழந்து போனான், கோபத்திற்கு இடமானான். இப்ப சாமுவேல் வர்றாரு, அவனை குறித்து கேட்கிறார், என்ன ஏன் இதை செய்த, இவ்வளவு துணிச்சலா அப்படி பண்ணிய, தப்பு பண்ணிட்டியே, அதனால 13ஆம் வசனம், நீ புத்தியினமா செய்த. ஆண்டவர் கட்டளை கொடுக்கும் போது அவர் கட்டளையை கை கொள்ளணும். ஆண்டவர் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ சில பிரமாணங்களை கொடுக்கும் போது அதை கை கொண்டு நடக்கணும். சோதனை வரும். அப்ப சோதனையில விழுந்த பிறகு திரும்ப, உன்னை இழந்த பிறகு திரும்ப பெறுவது அவ்வளவு ஈஸி இல்லை. ஆத்திரப்பட்டு உன்னை பண்ணிடுறான், அது திரும்ப நாம் அதை கொட்டிருந்தா வார முடியாது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் சவுல் வாழ்க்கையில் அதை இழந்ததுனால சொல்றாரு, நீ கை கொள்ளாமல் போனதுனால உன்னுடைய ராஜ்யபாரம் போயிடுச்சு, இனி நிற்காது. ஆனால் ஆண்டவர்
அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்து அவனை ராஜாவாய் மாற்றுவார் என்று. பொறுமையை இழந்தா என்னென்ன நடக்குது பாருங்க. ஆனா அதே நேரத்துல பொறுமையாயிருந்த ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். யாக்கோபு 5:11 நீங்க பொறுமையை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே, எவ்வளோ பேர் பொறுமையை இழந்து போனாங்க. பொறுமையில் சோதனை வந்தது, அவங்க விழுந்து போயிட்டாங்க. அதனுடைய பலன் அவங்களுக்கு கிரீடம் இல்லாத போயிட்டாங்க, கிரீடம் இறக்கப்பட்டது. ஆனா ஒரு மனுஷனை குறித்து யாக்கோபு சொல்றாரு, பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்றோமே. யோபின் பொறுமையை கேள்விப்பட்டிருக்கீங்க. கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறார். யோபுக்கு எவ்வளவு சோதனை வந்தது, பல விதத்தில் இழப்புகளை சந்திக்க வேண்டிய நிலைமை. வீட்டுக்குள்ளேயே சத்துரு நுழைந்து அவன் பொறுமையை சோதிக்கும்படியான வார்த்தைகள் வந்தது. அந்த நேரத்தில் கூட பொறுமையை இழக்காம அவர் அமைதியாய் தேவனை முன்வைத்து, அவர் எவ்வளவு தேவனுக்குள்ளே உறுதியாய் இருந்தாரோ அதை வைத்து அவருடைய அறிக்கை வெளிப்பட்டது. அப்படி வெளிப்பட்டதினால் வேதம் சொல்லுகிறது, யோபு புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்துல யோபினுடைய முந்தின நிலையை விட பிந்தின நிலை ஆசீர்வாதமாய் மாறியது. எனவே இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பானவர்களே, நீங்க 2 காரியத்தை உங்களுக்கு முன்னால சொன்ன. பொறுமையை இழந்த சவுல் எவ்வளவு நஷ்டத்துக்குள்ளே கடந்து போனார். ஆனால் பொறுமையை காத்து கொண்டு என்னதான் வந்தாலும் இந்த பொறுமையில் சோதனை அது அவருக்கு வேதனையாய் மாறினாலும் அதை பொருட்படுத்தாமல் வேதனையை மேற்கொள்ள வைக்கிற, சோதனையை ஜெயிக்க வைக்கிற, பலன் கொடுக்கிற ஆண்டவரை பற்றி கொண்டு அவர் நாம மகிமைக்காக ஒப்பு கொடுத்ததினால் நடந்தது என்ன? அவன் இழந்ததெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இழந்துட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனால் நிறைவோடு வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் உங்கள் பொறுமை சோதிக்கப்படும் போது அதை நீங்கள் ஜெயிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அதற்கு வேதம் துணை நிற்கிறது, ஆண்டவர் துணை நிற்கிறார், ஆவியானவர் துணை நிற்கிறார், தெய்வீகம் நம்மோட கூட இருக்கிறது. அவரை மிஞ்சி ஒரு காரியம் நமக்கு நடக்காது. எனவே வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு கொடுத்தது, அதை கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பொறுமையின் சோதனை வரும்போது ஜாக்கிரதையாக இருப்போம், வாழ்க்கையை காத்து கொள்ளுவோம். உங்களுக்கு தேவையான அந்த நல் கிருபைகளை தந்து பொறுமைக்கு பிறகு வெறுமை இல்லை, மிகுதியான நன்மைகளை கொடுக்க ஆண்டவர் வல்லவர். அந்த ஆசீர்வாதத்தை பெற்று நீங்கள் வாழ உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஆமென்.